நான் மக்களே கேள்விப்பட்டீங்களா? ஏன் வினோத்துக்கு பெரிய பிஆர் இருக்காம? ஏன் வினோத்துக்கான பிஆரை பத்தி அவரே லைவ்ல ஓப்பனா சொல்லிட்டாரு போலயப்பா. ஏதோ ரேக்கான்னு சொல்லிட்டு யாருக்கான பேரே சொல்லியிருக்காரா? அது யாருன்னு சொல்லிட்டு நம்ம மக்கள் கண்டுபிடிச்சு ரொம்ப பிரபலமாக்கிட்டு இருக்காங்க. என்ன கதை? பினாலே வீக்ல வந்து எல்லாருக்கான பிஆர் எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சைடு பார்த்தா வினோத்துக்கான பிஆர்னு சொல்லிட்டு யாரும் எக்ஸ்போஸ் பண்ணிருக்காங்க. இன்னொரு சைடு பார்த்தா அரோராக்கான பிஆர்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்களை எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மொத்தத்துல எல்லாருக்கான பிஆர் நம்ம ஆட்கள் இப்பதான் உட்காந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்கானு. அப்ப நான் தான் முன்னாடி இருந்தே சொல்லிட்டு இருக்கேன்லப்பா, எல்லாருக்கும் பிஆர் இருக்கு, பிஆர் இருக்கு, பிஆர் இருக்கு, பிஆர் இருக்கத்தான் செய்யும். ஓகேவா? அது என்ன மாதிரி பிஆரா இருக்கு அப்படிங்கறத மேட்ரு. இவங்களை ப்ரமோட் பண்றதுக்கு ஒரு பிஆர் வச்சுக்கிட்டாங்கன்னா அது தப்பே கிடையாது. ஆனா நெகட்டிவ் பண்றதுக்கு பிஆர் வச்சாதான் ரொம்ப தப்பு. ஆக்சுவலா இப்போ இந்த 2 பேருக்கான பிஆர் வெளியவே வந்திருக்காது. ஓகேவா? 2 பேருக்கான பிஆர் பத்தி வெளியே எந்த ஒரு நியூஸ் வந்திருக்காது. பட் எப்படி வந்துச்சு தெரியுமா? ஒரு நெகட்டிவ் பிஆர் பண்ண வேலை. அது யார் ப்ரோன்னு கேட்டீங்கன்னா அதை நான் சொல்ல மாட்டேன். கண்டிப்பா நீங்களே கண்டுபிடிச்சுக்கலாம். அது ஒரு நெகட்டிவ் பிஆர் பண்ண வேலை. அதாவது கானா வினோத்துக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பண்ணி அரோராவை டவுன் பண்ற மாதிரி ஒரு வீடியோவை எடிட் பண்ணிருக்காங்க. என்னன்னா நேத்து வந்து நம்ம கானா வினோத், வியானா அப்புறம் அரோரா 3 பேரும் அந்த கார்டன் ஏரியால சும்மா பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது அரோரா வந்து ஒரு பாட்டு பாடி இருக்காங்க. தாத்தா தான் வராரு, கதற விட போறாரு, அப்புறம் ஏதோ சொன்னாங்க கரங்கடிக்க போறாருன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. தாத்தா தான் வராரு, கரங்கடிக்க போறாரு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. இந்த கரங்கடிக்கைய அப்படிங்கிற வார்த்தையை லைட்டா கட் பண்ணி அப்படி லைட்டா கட் பண்ணி ஒட்டி அதை வேற மாதிரி மாத்திட்டானு. கரங்கடிக்க அப்படிங்கறத கை அப்படிங்கிற மாதிரி மாத்தி வேற மாதிரி போட்டு இங்க பாத்தீங்களா வினோத்துக்கு ஆப்போசிட் அரோரா எவ்வளவு கேவலமா பேசுறாங்க பாருங்கன்னு சொல்லிட்டு கிளப்பி விட்டாங்க. ஆக்சுவலா கிளப்பி விட்டது யாருக்கான டீம்னு பாத்தீங்கன்னா வினோத்துக்கான டீம் கிடையாது. ஃபர்ஸ்ட் வேற ஒரு சைடுல இருந்து கிளப்பி விடுறாங்க. அதை வினோத்துக்கான ஆட்களும் எடுத்து போட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இங்க பாருங்க அரோரா எவ்வளவு மோசமா பேசிட்டு இருக்காங்க, அரோரா வந்து இவ்வளவு மோசமா பாட்டு பாடுறாங்க, இதெல்லாம் சரியா? இதெல்லாம் யாரும் தட்டி கேட்க மாட்டாங்களா? இதெல்லாம் நேஷனல் டெலிவிஷன்ல பேசுற வார்த்தைகளான்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே அந்த எடிட்டட் வெர்ஷனை மட்டும் பார்த்துட்டு என்ன இந்த அரோரா பொண்ணு இப்படி பண்ணுதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இது பண்ண ஆரம்பிச்சு ஒரு மாதிரி வினோத்துக்கு சப்போர்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப வினோத்துக்கு சப்போர்ட் வருதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எல்லாருமே இந்த வீடியோ ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு தற்குறி கிளப்பி விட்டதான். ஓகேவா? எனக்கு நல்லா தெரியும் இது ஒரு தற்குறி கூமுட்டை தான் ஃபர்ஸ்ட் ட்விட்டர்ல போட்டுச்சு. அப்படி போட்ட உடனே எல்லாருமே எடுத்து போட ஆரம்பிச்சுன்னு ஆப்போசிட்ல இருக்க ஜெனரல் ஆடியன்ஸ் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஒரிஜினல் கிளிப்பை போட்டாங்க. ஒரிஜினல் கிளிப்பை போட்டு தாத்தா தான் வராரு, கரங்கடிக்க போறாரு அப்படிங்கிற வார்த்தை தான் அங்க இருக்குன்னு சொல்லிட்டு போட்டு விட்டாங்க. போட்டு விட்டோன்னே இவங்க சும்மா இருப்பாங்களா? காலையிலே வந்து அந்த பிஆர் டாபிக் லைட்டா போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா காலங்காலத்தில் நம்ம வினோத் வந்து அவர் பேர் என்ன பிரவீன் கிட்ட உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும்போது ஒரு இதை சொன்னார். இந்த ஃபேமிலி ரவுண்ட் அப்ப என்னோட குடும்பம் வரும்னு சொல்லிட்டு ஆர்வமா பார்த்துட்டு இருந்தேன். ரேகா வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களுக்கான பேரை மென்ஷன் பண்றாப்ல. அந்த பேரை நான் ஃபுல்லா சொல்ல விரும்பல. அதுக்கு முன்னாடி ஒன்று சொன்னாப்ல. அதனால தான் ஃபுல்லா சொல்லாம வெறுமனைக்கு ரேகான்னு மட்டும் சொல்றேன். ரேகா வந்திருக்காங்க. நான் ஷாக் ஆயிட்டேன். பட் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு பார்த்தேன்னு சொல்றாப்ல. எப்போன்னா இந்த 50வது நாள் வீட்டுக்குள்ள எல்லாருக்குமே டிவில படம் போட்டு குடும்பம் நண்பர்கள்னு சொல்லிட்டு வந்து அட்வைஸ் பண்ணிட்டு போனாங்கல்ல, அந்த டைம் நம்ம கானா வினோத்தவர்களுக்கு வேற ஒருத்தவங்க தான் வந்திருப்பாங்க. ஓகே, நீங்க கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. வேற ஒருத்தவங்க தான் வந்திருப்பாங்க. எல்லாருமே கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. மனுஷன் கூட வெளியே வந்து சொன்னாப்ல, என் குடும்பம் வரன்னு பார்த்தேன், பட் பார்த்தா பரவாயில்ல இவங்க வந்திருந்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த டைம் பேரை மென்ஷன் பண்ணல. பட் இன்னைக்கு பேரை மென்ஷன் பண்ணிட்டாப்ல. அவங்களுக்கான பேரை மென்ஷன் பண்ண உடனே மக்கள் சும்மா இருப்பாங்களா? டக்குன்னு போய் நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அது யார் ரேகா, என்ன கதைன்னு சொல்லி நோண்ட ஆரம்பிச்சா லிஸ்டே எடுத்து போட்டாங்க. யாருன்னு பார்த்தா ஒரு ஏஜென்சி வச்சிருக்கவங்க. அவ்வளவுதான் கைஸ், எல்லாத்தையும் எடுத்து போட்டு இங்க பாருங்கப்பா, என்னப்பா இவரு பிஆர்னா என்னன்னே தெரியாதுன்னு சொன்னாரு, பார்த்தா இவ்வளவு பெரிய ஏஜென்சியை கையில வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிச்சாப்ல. ஏன்னா இவர் சொல்லியிருப்பாரு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி வீட்டுக்குள்ள இந்த பிஆர் டாபிக் வந்துச்சுல, யார் யாருக்கு பிஆர் இருக்கு, யார் யார் இந்த பிஆரை வச்சு இந்த வீட்டுக்குள்ள இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் வந்திருக்கும். அந்த டைம்ல நம்ம கானா வினோத் வந்து பிஆர்னா என்னன்னு எனக்கு தெரியாது, எனக்கு வாடகை கட்டுறதுக்கே காசு இல்லை, அதனால தான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கேன், பிஆர் வைக்கலாம் காசு இல்லைன்னு சொல்லியிருப்பாப்ல. உடனே பிடிச்சிக்கிட்டாங்க அந்த விஷயத்த. உடனே பிடிச்சிக்கிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இதை பத்தி ஒரு சில பேர் எனக்கு வந்து சொல்லியிருந்தாங்க. என்ன சொன்னாங்கன்னா, இவர் வந்து ஒரு பாடகர், கானா பாடகர். ஓகேவா? இவரை ப்ரமோட் பண்றதுக்கு ஆல்ரெடி கண்டிப்பா வெளியே டீம் வச்சிருப்பாரு. அவங்க ஒரு ஏஜென்சி தான், இல்ல நான் சொல்லவே இல்லை. பட் முன்னாடி இருந்து கானா வினோத் ஏதாச்சும் பாட்டு போட்டாலோ இல்ல ஏதாச்சும் ஒரு பெர்ஃபார்ம் பண்ணாலோ அந்த விஷயங்களை ப்ரமோட் பண்றதுக்கு உள்ள ஆட்கள் தான் அவங்க. ஓகேவா? அது நார்மல் தான் ப்ரோ. நீங்க வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தீங்கன்னா உங்களை ப்ரமோட் பண்றதுக்கு கண்டிப்பா நீங்க ஒரு ஏஜென்சியை தேடி போகத்தான் செய்வீங்க. அது நார்மல் தான். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் போல அவங்க பேரை தான் இவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க. அவங்களுமே ஆக்சுவலா வந்து சிங்கர் தான் நான் நினைக்கிறேன். அவங்க சிங்கரா இல்ல அந்த மாதிரி மியூசிக்கல் சம்பந்தப்பட்ட ப்ரொமோட் பண்ற ஆளான்னு எனக்கு கரெக்டா தெரியல. ஏன்னா அதுக்குள்ள நான் டீட்டெயிலா போக விரும்பல. பட் எனக்கு வந்து சொன்னவங்க என்னன்னா, முன்னாடி இருந்தே இவங்க இருக்காங்க, முன்னாடி இருந்தே இந்த மாதிரி விஷயங்களை ப்ரொமோட் பண்ணக்கூடிய ஒரு ஆட்கள் தான் இவங்க, இது ஒரு ஏஜென்சி தான், அது வந்து நார்மலான ஒரு விஷயம் தானே, அதை ஏன் இப்படி எடுத்து போட்டு பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்டாங்க. அதுதான் நானும் சொல்றேன். பிஆர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய விஷயம் தான். உடனே அரோராக்கான பிஆர் கூட எடுத்து போட்டாங்க. அரோரா வந்து இபி பில் கட்டினாங்கல்ல, அதே எடுத்து போட்டாங்க. ஓ, இந்த இபி பில்லான்னு சொல்லிட்டு அங்க ஒரு ஏஜென்சியை பிடிச்சு போட்டாங்க. ஸோ எல்லாருமே எக்ஸ்போஸ் ஆகுறாங்க. இல்ல நான் சொல்லவே இல்லை. ஆனா என்னன்னா
பிஆர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். பொதுவா பிஆர் எல்லாருக்கும் இருக்கும். அதை புரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? நெகட்டிவ் பிஆர் தான் இருக்கக்கூடாது. இப்போ காலைல ஆரம்பிச்சது நெகட்டிவ் பிஆர். இப்ப வினோத்துக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பண்ணி அப்படியே அரோராவை டவுன் பண்ற மாதிரி பண்ணி ஒரு கும்பல் ஸ்டார்ட் பண்ணி விட்டு விட்டாங்க. அந்த கும்பல் வினோத்துக்கான கும்பல் கிடையாது. ஸ்டார்ட் பண்ண கும்பல் வினோத்துக்கான கும்பல் கிடையாது, ஓகேவா? அது ஒரு தற்கொலை பயம் இல்ல. அது என்ன பண்ணிச்சு, வேணுக்குனே வீடியோ போட்டு ஒரு மாதிரி கிளப்பி விட்டுச்சு. எப்படி வேணுக்குனே கிளப்பி விட்டுச்சு. மக்கள் அதை நம்பிட்டாங்க. ஒரிஜினல் கிளிப்ல பார்த்தா தாத்தா தான் வராரு, கரங்கடிக்க போறாருன்னு இருக்கு. அதை இவன் எப்படி மாத்தி விட்டுருக்கான், கையின்னு மாத்தி விட்டுருக்கான். எவ்வளவு கேடுகட்ட பயலா இருக்கான் பாத்தீங்களா? கேடுகட்ட பயம் இல்ல. உனக்கு உன் ஆள் வெளியே போயிட்டு இப்ப என்ன பண்ணேன்னு தெரியாம அடுத்த கேடுகட்ட வேலையை பார்த்துட்டு இருக்கேன். அதாவது எடிட் பண்ணு, தப்பு கிடையாது. ஆனா மக்கள் 24/7 பார்த்துட்டு இருக்காங்க. இப்பெல்லாம் இந்த சீசன் பாத்தீங்கன்னா மக்கள் அவ்வளவு பேர் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. மக்கள் அவ்வளவு பேர் லைவ் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது எப்படி நீ ஃபேக்கா நரேட்டிவ் செட் பண்ண முடியும்? எப்படி உன்னால ஃபேக்கா நரேட்டிவ் செட் பண்ண முடியவே முடியாது. ஒரிஜினல் கிளிப்பை போட்டு விட்டாங்க. கரங்கடிக்கன்னு இருக்கு. இப்ப நீ எங்க போவ? இப்ப கரங்கடிக்கன்னு இருக்குப்பா, தாத்தா தான் வராரு, கரங்கடிக்கா போறாருன்னு இருக்கு. இதை நீ என்ன செய்ய போற? என்னப்பா செய்ய போற சொல்லு. மானங்கட்ட பையன் வந்திருக்கா பாரு. அதாவது கடுப்பாவது, நிறைய வார்த்தைகள் வருது. இருந்தாலும் இந்த மானங்கட்ட பையன் எல்லாம் பத்தி பேசி என்ன செய்யணும்னு சொல்லிட்டு கடந்து போக வேண்டியிருக்கு. மானங்கட்ட பையன் மொத்தத்துல காலையில இருந்து ஒரு ஃபேக்கா ஒரு விஷயத்தை செட் பண்ணதுனால 2 பேருக்கான பிஆர் எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க. சரி ப்ரோ, இப்ப பிஆர் எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க, இதை வச்சு ஏதாவது நடக்குமான்னு கேட்டீங்கன்னா ஒன்னும் நடக்காது ப்ரோ. ஒன்னும் நடக்காது. எல்லாருக்கும் பிஆர் இருக்குங்கிறது ஊருக்கே தெரிஞ்ச விஷயம். நெகட்டிவ் பிஆர் தான் பண்ணக்கூடாது. ஒருத்தவங்க சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு ஆப்போசிட்ல இருக்க ஒருத்தரை டவுன் பண்ணி இங்க ஏத்தக்கூடாது. அந்த நெகட்டிவ் மட்டும் தான் பண்ணக்கூடாது. அதை தாண்டி உங்க ஆளுக்கு போஸ்ட் போடுறீங்களா, ஓட்டு கேட்கறீங்களா, தப்பே கிடையாது ப்ரோ. எல்லா சீசன் நடக்கிற விஷயம் தான். இப்ப இந்த சீசன் நிறைய பேருக்கு நடந்துட்டு தான் இருக்கு. ஓட்டு கேட்கறதாகட்டும், போஸ்டர் ரெடி பண்றதாகட்டும், எல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. அது தப்பே கிடையாது. ஆனா நெகட்டிவ் மட்டும் பரப்பிடாதீங்க. நெகட்டிவ் பிஆர் மட்டும் பண்ணிடக்கூடாது. அதுதான் தப்பு. இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு வினோத் சைட்லாம் பெருசா நெகட்டிவ் பிஆர் இல்ல. அந்த சைடு அரோரா சைடு பெருசா நெகட்டிவ் பிஆர் இல்ல. பட் இன்னொரு சைடு கதறிட்டு இருக்காங்க. அவங்க ஆட்கள் வெளியே போனதுனால என்ன பண்ணன்னு தெரியாம கடந்து கதறிட்டு இருக்காங்க. கதறங்க பேர்ல இந்த மாதிரி அவங்களே நரேட்டிவ் செட் பண்ணி அப்புறம் அவங்களே கண்டுபிடிப்பாங்க, அவங்களே கொண்டு வைப்பாங்க, அப்புறம் அவங்களே குண்டை எடுப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. நேரம் போல அவனுக்கு பாவத்தை நேரம் போகாம என்ன பண்ணன்னு தெரியாம இந்த மாதிரி ஃபேக்கா நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்காங்க. பார்க்க கொஞ்சம் பாவமா தான் இருக்கு. சிம்பிளா சொல்றேன், அங்க அரோரா கெட்ட வார்த்தை போடல, அது ஃபேக்கா செட் பண்ணப்பட்ட ஒரு நரேட்டிவ், ஓகேவா? ரெண்டாவது 2 பேருக்குமே பிஆர் இருக்கு. அதுல அந்த மனுஷன் ஓப்பனா மென்ஷன் பண்ணிட்டார் அப்படிங்கும்போது அது இப்ப வெளியே வந்துட்டு எல்லாம் ஓகே தான். இதை வச்சு யாருக்கான ஓட்டுகள்லாம் டவுன் ஆக போறது இல்லை. மேபி இன்னைக்கு ஃபுல்லா அந்த டாபிக் ஹாட்டா போயிட்டு இருக்கும், பயங்கரமா எடுத்து பேசுவாங்க. அது அவங்களுக்கான ஓட்டுகளை கண்டிப்பா பாதிக்க போறது கிடையாது. அது கண்டிப்பா பாதிக்காது, என்னால உறுதியா சொல்ல முடியும். ஸோ பார்க்கலாம். நீங்க சொல்லுங்க ப்ரோ, பிஆர் அப்படிங்கிறது ஒரு தப்பான விஷயமா ப்ரோ? பிஆர் அப்படிங்கிறது யாருக்கு தான் இல்லைன்னு சொல்லுங்களேன். சிஎம்ல இருந்து பிஎம்ல இருந்து எல்லாருமே வச்சிருப்பாங்க. அவங்கள ப்ரமோட் பண்றதுக்கு, அவங்க என்ன விஷயத்துல ஈடுபடுறாங்களோ அந்த விஷயத்த நல்லபடியா ப்ரமோட் பண்றதுக்கு கண்டிப்பா வச்சிருப்பாங்க. கண்டிப்பா இருக்கும். அது தப்பே கிடையாது. நெகட்டிவ் மட்டும் தான் பண்ணக்கூடாது. தட்ஸ் இட் யுவர் ஆனர். ஸோ இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல படுங்க. இப்படி ஃபேக்கா நரேட்டிவ் செட் பண்ணி என்னத்தை கிளிக்க போறப்பா, என்ன கிளிக்க போற? இதை பத்தி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல படுங்க. அடுத்த பார்க்கலாம்.